ஹாய் கைஸ் டிஜிட்டைஸ் வாட்ஸ்அப் பல்க் மெசேஜர் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளா உங்க கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல பல்க் மெசேஜஸ் பண்ண முடியுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்க இந்த பேனல்ல உங்க நம்பர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். நீங்க எந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்றது நீங்க 3 விதமா இம்போர்ட் பண்ணலாம். மேனுவலா டைப் பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம், எக்ஸல் எக்ஸல் சிஎஸ்வி அந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்க டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாரி இந்த இடத்துல நீங்க மெசேஜஸ் டைப் பண்ணணும். இல்லன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அட்டாச்மென்ட் பேனல் இருக்கு. இங்க நீங்க ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாரி நீங்க வேரியஸ் அட்டாச்மெண்ட்ஸ வந்து உங்களால அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜோட சேர்ந்து உங்களால கேப்ஷன் சென்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அதாவது இமேஜும், மெசேஜும் ஒரே மெசேஜா போற மாரி இருக்கும். இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் வந்து ஒரே மெசேஜா போற மாரி இருக்கிறது தான் கேப்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. இப்போ டிலே பண்ணாம இது எப்படி குயிக்கா ஒர்க் பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் வாட்ஸ்அப்னு உங்களுக்கு ஒரு கீ தெரியும். அந்த கீ பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லி ஸ்கேன் ஆகும். ஒன்ஸ் உங்க வாட்ஸ்அப் ஸ்கேன் ஆனதும் அது லோட் ஆயிடும். நீங்க ஜஸ்ட் வந்து இத மினிமைஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல நீங்க நம்பர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, உங்களால இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க ப்ரௌஸ் பண்ணி, எந்த இடத்துல உங்க நம்பர்ஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த நம்பர வந்து நீங்க டைரக்ட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இங்க வந்து ஒரு எக்ஸல் வச்சிருக்கேன். அந்த எக்ஸலாவும் நான் டைரக்ட்டா இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நான் வந்து அந்த எக்ஸல்ல இருந்து நம்பர்ஸ பல்க்கா காப்பி பேஸ்ட் பண்ணி, நான் இங்க நம்பர் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ நான் இங்க வந்து நம்பர் காப்பி, இங்க மேனுவல் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து ஜஸ்ட் பேஸ்ட். ஓகே. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு எல்லா நம்பர்ஸுமே இங்க உள்ள இம்போர்ட் ஆயிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் பேனல் இருக்கு. இதுல நீங்க மெசேஜஸ் டைப் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டர் லிமிட்டுமே கிடையாது. நீங்க டைரக்ட்டா காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்க முடியும் உங்களால. இந்த இடத்துல நான் இமேஜ் அட்டாச் பண்ணணும். ஸோ இமேஜ வந்து நான் ஆட் பண்றேன். இங்க கிளிக் அட்டாச்மென்ட். ஸோ இங்க வந்து நீங்க ஃபைல் வந்து 1 MBக்குள்ள வைக்கணும்னு ஒரு அலர்ட் வரும். நீங்க அது ஒரு 10 MBக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க இக்னோர் பண்ணிடலாம். எஸ் குடுத்தேன்னா எனக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜுக்கு நான் வந்து ஒரு லிங்க் செட் பண்றேன். ஸோ செட் கேப்ஷன் குடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எந்த டெக்ஸ்ட் வேணாலுமே குடுத்துக்கலாம். நான் வந்து யூடியூப் லிங்க்ன்னு குடுத்துட்டு நான் இங்க போஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க போல்ட் பண்ணணும்னா இங்க போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம நம்பர் போட்டிருக்கோம். மெசேஜஸ் டைப் பண்ணியிருக்கோம். இந்த மெசேஜ் இல்லனாலுமே வெறும் இமேஜும் நீங்க டெக்ஸ்ட்டும் மட்டும் கேப்ஷனும் ஆட் பண்ணிட்டு உங்களால சென்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் சென்ட் நவ் குடுத்துட்டு அனுப்புறீங்க அப்படின்னா பிளைண்ட் மோட் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. எல்லா நம்பர்ஸும் கம்பல்சரி சேவ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க சேஃப் மோட் வச்சு அனுப்பலாம். நான் வந்து இதுல ஒரு சில நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நான் வந்து சேஃபர் சைடுக்கு நான் பிளைண்ட் மோட் வச்சு நான் சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ பிளைண்ட் மோட் வச்சு நான் ஓகே குடுத்துட்டேன்னா, எனக்கு வந்து இப்போ மெசேஜஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஓப்பன் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு மெசேஜஸ் எல்லாமே சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கா மெசேஜஸ் வந்து சென்ட் ஆயிருக்கு. ஸோ மெசேஜஸ் வந்து கம்ப்ளீட்டா சென்ட் ஆனதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷனும் வந்துரும். சேம் டைம்ல நீங்க வந்து ரிப்போர்ட்டாவும் இத வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்க இத ரிப்போர்ட்டாவும் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால குரூப்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கிராப் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த மெசேஜஸ் எல்லாமே கிளியர் லிஸ்ட் குடுத்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க குரூப் கிராபர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த குரூப் கிராபர் கிளிக் பண்ணிட்டு ஃபெச் குரூப் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே வந்து இங்க ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த குரூப்ல இருந்து நம்பர் எடுக்கணுமோ, அந்த குரூப்ப செலக்ட் பண்ணிட்டு, நீங்க கெட் கான்டாக்ட் ஃப்ரம் செலக்டட் குரூப் அப்படின்ற இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 989 நம்பர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த குரூப்ல இருக்க எல்லா நம்பர்ஸுமே எனக்கு வந்து இங்க கிடைச்சிரும். ஸோ இத வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை என்னோட இந்த இந்த பேனலுக்கு நான் இதை இங்கே ஆட் டு சென்டர் லிஸ்ட் கொடுத்தேன்னா இந்த பேனலுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. நம்பர் ஃபில்டர் இருக்குது. இது எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கால் பண்ணி வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பல்க் மெசேஜிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.